ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா மீஷோ ஹால் தான் பார்க்க போகிறோம். நான் மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். கிட்ஸுக்கான டாய்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் போடலான்னு தான் நினைக்கிறேன், பட் வந்துட்டு என்னால் போட முடியல. ஐம் சாரி. ஆனால் வந்து இந்த 2 ப்ராடக்ட் கண்டிப்பாக போடணும்னு நான் முடிவு பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. கவர் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன், பட் ப்ராடக்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. கவர் ஏன் பண்ணேன்னா 2 டாய்ஸ் ஆர்டர் பண்ணேன் நான் கிட்ஸ்க்காக. ஒரு பார்சல் கொடுத்துட்டு டெலிவரி பாய் அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. ஆனால் மொபைலில் பார்த்தீங்கன்னா மீஷோ ஆப்பில் டெலிவரின்னு 2 ப்ராடக்ட்டும் காட்டுது. ரெண்டுமே தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணது தான். ரெண்டும் ஒரே நாளில் டெலிவரின்னு காட்டுச்சு, ஒரே நாளில் வந்து கொடுத்துட்டாங்க. சரி, டெலிவரி பாய்கிட்ட கேட்டால் வேறு யாராவது வந்து கொடுப்பாங்க, வேறு யாராவது பிக்கப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால டெலிவரின்னு காட்டுது, எனக்கு தெரியல அப்படின்ட்டு போயிட்டாங்க. சரி, எதுக்கும் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே கவரில் பார்த்தீங்கன்னா 2 பார்சல் இருக்குது. ஓகே, கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே வச்சேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடணும் வீடியோ அப்படின்னு சொல்லி நான் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ 2 ப்ராடக்ட் நம்ம என்னென்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணலாம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் மேடம். ஆமாம், இங்கே பாரு பிஸியாக இருக்கேல்ல, என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீ சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா சாப்பிட்ற வேலையை தானே பார்க்கணும். ஓ டிஸ்டர்ப் பண்ணாத. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ட். இதை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு செக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு விளையாடுவாங்க. இந்த டாய்ஸ் ஏன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சேன்னா, இது கிட்ஸ்க்கு வந்து லேர்னிங் சம்மந்தப்பட்டது தான். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரிலாம் கூட இருக்குன்னு மேபி எல்லாருக்கும் தெரியலாம். வாங்கலான்னு உங்களுக்கு ஐடியா வரலாம் இல்லையா? டன்டடாய் ABCD A to Z வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் இந்த மாதிரி லெட்டர்ஸ் தான். ஸோ இது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மேடம், உங்களுக்கு தான் தரேன், உட்காருங்க. நல்லா இருக்கா? A சொல்லுங்க. A B C. இனி உங்கள் பேச ஆரம்பிக்கல என்னோட பேபி. ஹாய் சொல்லு. ஹாய். அங்கே பாரு, ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். லைட்டாக அம்மா அப்பா அண்ணா அக்கா இவ்வளோதான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. வெயிட். சீசர் நான் யூஸ் பண்ணுறேன்னா கை குறுக்க கொண்டு வரக்கூடாது, இதெல்லாம் தெரியுது நல்லா. நம்ம வந்து ABCD வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி தரலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா A லெட்டர் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் போய் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த டாய். உண்மையாகவே நல்லா இருக்குது. ரொம்ப குட்டியாகவும் இல்லை, பெருசாக இருக்கும்னு கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் அந்தளவுக்கு ஒரு மோசம் இல்லை. பச்சை பப்பாலாம் இல்லை. ஓகேவா? பாருங்க, எடுத்தாவே கொட்டுது. கவர்லேருந்து எடுத்ததும் டபட எல்லாம் கொட்டிடுச்சு. நம்ம ABCD வந்து சொல்லி தரலாம். அப்புறமா அவங்க வந்து கரெக்டாக அந்த லெட்டர் அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து 10க்கு 10 தருவேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லெட்டர்ஸ்லாம் இங்கே இருக்குது. இந்தா வச்சுக்கோ, போ. பாய் சொல்லிட்டு போ. இங்கே பாரு, பாய் சொல்லு. இந்தா விளையாடு. செகண்ட் ப்ராடக்ட் பார்க்கலாங்களா? அதுவும் டாய்ஸ் மாதிரி தான். இதுவும் கொஞ்சம் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்கலாமா? இதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப நாளாக செலக்ட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். ஃபைனலாக வாங்கிட்டேன். ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 டேஸ்லேயே வந்துடுது. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் வந்து கரெக்டாக வந்துட்டு அலைன் பண்ணணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி ஹோல்ஸில் இவ்வளோ இருக்குது. ஒன்றுலேயும் 1 2 3 4 5 இருக்குது எல்லாத்துலேயுமே வந்துட்டு. ஸோ இது எல்லாத்தையும் இது வந்துட்டு போயிட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். சர்க்கிள்னால் எங்கே இருக்குது, ட்ரையாங்கிள் எங்கே இருக்குது, அந்த மாதிரி அது எல்லாத்துலேயும் போயிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் இது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா ரொம்ப நேரம் இதை வச்சுட்டு ஓடிட்டே உட்காந்துருப்பாங்க. நம்மளையும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்களும் சம்திங் ஏதோ லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும், என்ஜாய் பண்ணுவாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? நல்லாயிருக்கு ப்ராடக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வுட்டு மாதிரி இருக்குது. ஓகேங்களா? எக்ஸாம் பேட் வரும் பார்த்தீங்களா நமக்கு, அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ஒரு மேபி ஃபைபர் பிளாஸ்டிக்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. பட் திக்காகவே இருக்குது. நாட் பேட். கொட்டிடுச்சு.
எல்லாமே. ஸோ இந்த ஷேப்னா கரெக்டாக இதில் தான் போயிட்டு வைக்கணும். இப்போ இந்த ஷேப்னா இதில் தான் வைக்கணும். அப்படி இந்த மாதிரி விளையாடுவாங்க குழந்தைங்க. ஸோ இது நல்லா இருக்கும் இல்லைங்களா சர்க்கிள். ஸோ வேற எதுக்குள்ளேயாவது போட்டாங்கன்னா போகாது, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ அவங்களுக்கு வந்து கரெக்டாக சர்க்கிள்னா இதுதான், இதில் தான் போடணும். தென் வந்துட்டு கலர்ஸும் சொல்லி தரலாம், நல்லா இருக்கும் இல்லைங்களா. ஆரஞ்ச், ரெட், எல்லோ, க்ரீன், இந்த மாதிரி கலர்ஸ் கூட நம்ம சொல்லி தரலாம். ஸோ இதுவும் சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 10க்கு 10 நான் கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க, மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். கீப் வாட்சிங் மை சேனல், கீப் சப்போர்ட் மை சேனல்.